ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவாணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப குத்துதே கொடைதுன்னா அப்படிதான் இருக்கும். அதனால உனக்கு இவ்வளவு வீம்பு ஆகாது தெரியுமா? இல்ல மெனக்கட்டு கூட்டு போய் வம்பளத்துக்கா பாருங்களே. இல்ல உனக்கு இவ்வளவு கொசறு இருக்கும்னு எனக்கு இப்பதான் மட்டும் தெரியும். அதானே நாமளும் 17 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இவளுக்குள்ள இவ்வளவு கொசறு இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ஆனா சத்தியமா சாலமும் போய் இப்படி நடந்துக்கோன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமாட்டி. நாங்களும் எதிர்பார்க்கவே இல்ல. சாலமும் போய் இந்த அளவுக்கு இறங்கி வருவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அவன் நிலா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அவ வேண்டாமா ஆனா உனக்கு இம்புட்டு 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 ஆவாது கேட்டியா? கொசரு கொஞ்சமா இருக்கு ஆயிரவுக்கு. இது நீல சின்னதுரை நினைச்சு கவலைப்படலாம் மாட்டி. அவன் நீ சீமையிலே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிடுவான். அவனை போய் வெறுப்பத்தி பாத்திருக்கிய? அவன் புசுக்குன்னு போட்டின்னு போயிட்டானே. அவனு இப்படி புசுக்குன்னு போட்டின்னு சொல்லிட்டு போயிருவானு நானே எதிர்பார்க்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல தெரியாம தான் கேட்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதான் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொன்னானே, அப்பமே அவன் கூட போயிருக்க வேண்டியதானே. ராத்திரி நாங்க வந்து கூப்பிடுற வரைக்கும் அங்கே இருந்திருக்கா. ஏன்டி ஒருவேளை நாங்க வரலன்னு என்னடி பண்ணிருப்ப? கரடிக்கு யாரையா இருப்பா? போதும், என்ன ஓட்டுனதெல்லாம் போதும். நான் இப்ப சொல்றேன், இனிமேல எனக்கு சின்னதுரைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கவலையே பட மாட்டேன். சரி டீச்சர், குளிச்சிட்டு வாங்கடி, நேரம் ஆகுது. இந்த பாலை என்னாச்சு வந்துட்டாவ. அவ கிணத்துல குளிச்சதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்கடி. இடி தமிழே, என் துண்டு எடுத்து போடு. துண்டு எடி கொண்டுட்டு வந்தா? அத்தனை துண்டு கொண்டுட்டு வரலையோ? துண்டு எங்க போட்டானே எனக்கு தெரியல பாரு. எடி நான் இப்ப எப்படி தலை தோத்துவேன்? இங்க அடிக்க வெயிலுக்கு உனக்கு தலை காயாது பாரு. ஏழுமலை கொண்ட அதெல்லாம் காஞ்சிரும் அடிக்க வெயிலுக்கு. வாட்டி ஈர தலையோட போனா எங்க அம்மா என்ன ஓட விட்டு அடிச்சு போடாவட்டி. அடி வாங்கடி, என்னமோ நமக்கு புதுசு மாதிரியே பேசுவா. அது என்னமோ தெரியலட்டி, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் மட்டி இருக்குது. அது ஒண்ணு இல்லட்டி, நம்ம இங்க இருக்க வரைக்கும் சின்ன பிள்ளைனே நினைச்சு விட்டோம். மெட்ராஸ்க்கு போயிட்டு நம்மள அப்புறமா பெரிய பிள்ளை ஆயிட்டோம் பத்துக்க. கட்டா சூடு சோறெல்லாம் வருது. என்னத்தா பெரிய பிள்ளை ஆனாலும் சூடு சோறு கொஞ்சம் கம்மி தான் கேட்டியல. சரி சீக்கிரம் வாங்க போவோம். ஆமாட்டி, ஐஸ்கார் வந்திருப்பாரு, போவோம். தானே சொல்லல பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு சொன்னா. இவ பெரிய பிள்ளை ஆயிட்டானா? ஐஸ்கார் வருவாராம். என்னத்த சொல்ல, ஐஸ்கார் வந்துருவாரா? முத ஐஸ் வந்து எங்கிட்ட துட்டு இருக்குது. பாயக்காட்டு வழியா தானே போறோம். ஆளுக்கு கொஞ்சம் நெல்ல உருவுவோம். தாவணியில சொல்லிட்டு போவோம். ஆளுக்கு ஒரு ஐஸுக்கு தேரும். எங்க அன்னைக்கு இப்படிதான் நெல்ல உருவணும். அந்த வயல்காரவிய நம்மள ஓட விட்டு அடிக்கல. ஓட விட்டு அடிச்சாலும் பரவாயில்ல. சை தெரியல கேவலப்படுத்திட்டாவ. வேற ஒண்ணு இல்ல, சின்னத்திர முன்னாடி வச்சு கேவலப்பட்டுட்டாலாம். இப்ப சின்னத்திர மேல உள்ள கோவத்துல என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு யாமடி சின்னத்திர மேல இவ்வளவு கோவம்? இனிமே சின்னத்திர பத்தி யாராவது என்கிட்ட பேசுறீங்க, உங்க நாலு பேர்கிட்ட நான் பேச மாட்டேன். சொல்லிவிட்டேன். சரி இனி சின்னத்திர பத்தி நாங்க பேச மாட்டோம். சரி பார்க்கலாம். சின்னத்திர கூட நீ எவ்வளவு நாள் இப்படி கோவத்துல இருக்கன்னு பாக்கும். ஏ பிள்ளைகளே, என்ன தங்கம் பாட்டி நட்டி கூவிட்டு வரவே நம்மள சொல்லி. தங்கம் பாட்டியா எங்கட்டி இருக்கியா? அப்படியே தெக்கால இருக்க பாலை நச்சு தோட்டத்துக்கு வந்துருங்க. அங்கதான் பாட்டி நிக்க. நீங்க எங்க நிக்கியா? அப்படியே கிணத்துக்கு வாங்க. ஏடி இன்னைக்கு நான் பாலை நச்சு தோட்டத்துக்கு குளிக்க வந்துட்டீங்களா? அது இருக்கட்டும், நீங்க என்ன 16 வயசு கோமல் மாதிரி துள்ளி குதிச்சிட்டு ஓடி வந்திருக்கீங்களே, என்னத்துக்கு? நான் சொல்ல போற விஷயம் அப்படிட்டி. அத நான் 16 வயசு புள்ள மாதிரி துள்ளி குதிச்சு வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம்? ஐஸ்கார் வந்துட்டாரா? இல்ல அதிரசக்காரர் வந்திருக்காரா? இல்ல வடக்காரர் வந்திருக்காரா? இல்லன்னா ரேஷன் கடையில ஏதாவது தூக்கிட்டீங்களா? எட்டி நம்ம ஊருக்கு புதுசா கோட் சூட் போட்ட விழா வந்திருக்கா வட்டி. அத உங்ககிட்ட சொல்லுக்கு வந்தேன். கோட் சூட் போட்ட விழா வந்திருக்காவளா? எதுக்கு? எட்டி நீங்க ஏதோ படிக்க போனீங்களா? என்னது காலேஜ்? காலேஜ் அது நம்ம ஊர் தெக்கால இல்ல, நம்ம நம்ம
என்னது கோட் சூட் போட்டு இடி நீங்க ஒரு ஊருக்கு ஓடி போடல. அது என்ன ஊருடி? மெட்ராஸ். அந்த மெட்ராஸ்ல இருந்துதான் கோட் சூட் போட்டுலாம் வந்திருக்காவட்டி. மெட்ராஸ்ல இருந்தா கேட்டி ராஜத்துறையாட்டு இருக்காவட்டி. ராஜத்துறையாட்டுமா? ராஜத்துறையாட்டுமாவா? எவ்வளவு பேர் வந்திருக்காவ? அது நிறைய பேர் வந்திருக்காவ. அங்க அளந்துகிட்டு இருக்காவ. காலேஜுக்கு படிக்கிறதுக்கு பிள்ளைல ஆள் சேர்த்துட்டு இருக்காவ. ஆள் சேர்த்து விடுறதுக்கு 100 ரூபாய் கொடுக்காவலாம். அத படிக்க வர பிள்ளைட்ட கலெக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க. சரி சரி பரவாயில்லை. அதமட்டி காலேஜ்ல படிக்கிறதுக்கு பிள்ளைல ஆள் சேர்க்கணுமா? ஏட்டி நான் சேர்த்து விட்டதா உங்க 5 வரி நான் சேர்க்க மாட்டி. 500 ரூபாய் கிடைக்க மாட்டி. நான் சார வரைக்கும் எனக்கு போறேன். அதான் வடிவு உங்களை பார்க்க வந்தா. அவளுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன். 5 பேரை சேர்த்துட்டா எனக்கு 500 ரூபாய் கிடைக்க மாட்டி. இந்த தங்கங்கள் வைக்காத இது கூட செய்ய மாட்டீங்களா? நீங்க சேர்த்து விட்டுருவிய. ஆனா ஃபீஸ் யார் கட்டுறா? நீங்களே கட்டுவிய. நீங்க கட்டுறதா இருந்தா சொல்லுங்க, நாங்க இப்பவே வந்து சேருதோம். என்கிட்ட எங்கிட்ட இருக்குது. நானே உங்களை சேர்த்து விட்டா 500 ரூபாய் கிடைக்கும்னு இருக்கேன். அதுல பெரிய காலேஜ் கட்டவளா இருக்கும். எந்த காலேஜா இருந்தானே அதுல போய் சேருங்க. 500 ரூபாய் 10 நாளைக்கு நானே வடக்காப்பி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேனே. சரி வந்துட்டேல. எங்க நிக்காவ? நம்ம தெருவுல தான் நிக்காவ. அவன் சின்னத்துறை இல்ல, அவன் தான் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்ப நான் அந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன். சப்பா இவா ஒருத்தி. ஏடி அவன் தான்ங்க மெயினாவே நிக்கான். சேர மாட்டேன். எதுக்கு? இவளுக்கு சின்னத்துறைக்கும் பிரேக்கப். பிரேக்கப்னா காதலிக்கு முதல்ல டைவர்ஸ் வாங்கிட்டாவ. அட எடுபட்டலா. கல்யாணம் முடிஞ்சு புருஷ முகத்தை நான் எடுத்து பார்க்கல. காதலிக்கு முதல்ல டைவர்ஸ் வாங்கிட்டியல. ஆமா ஆமா, அதான் அவ டைவர்ஸ் வாங்கிட்டால. பிரேக்கப். அப்படி ஒரு இளவு இருந்துதாங்க. இது தெரியாம போச்சுதே. ஏன் தங்க கவி? அது ஏன் கேக்க? அப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா எத்தனை பிரேக்கப் பண்ணிருப்பேன் நான். அப்போ ஏகப்பட்ட ப்ரப்போஸ் வந்திருக்கு உங்களுக்கு, அப்படிதானே? அது ஏகப்பட்டது. ஏகப்பட்டதான 13 வயசுல கல்யாணம் முடிஞ்சிட்டா. அது அதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்டு. சப்பா இந்த கிழவிக்கு இவ்ளோ டிமாண்டா? இந்த டைவர்ஸ் எல்லாம் வாங்கின சிஎம் சொன்ன ஒண்ணு கொடுப்பாவ. இந்த இதுல எல்லாம் உண்டாட்டி எப்படி உங்களுக்கான பிரேக்கப்புக்கு எக்கச்சக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிய? ஒண்ணும் தேராது. சரி சரி அப்ப விடு. தேராதுன்னா பிறகு எதுக்கு? நீ இன்னும் கேட்டு வாங்கல. அவனை ஓடட்டு அடிக்கணும். அதுதான் எஸ்எம்ஸ். வா வா தெருல தான் நிக்கான். ஓடட்டு அடி. கேப்பு கிடைக்கிறதுல எல்லாம் கெட்டிக்கிட்டு நிப்பியா? எப்படி பிரேக்கப் பண்ணியா? அத்தி தங்கங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருட்டி. என்னவோ நான் பார்த்த மாதிரி சொல்ல ஊரே பார்த்தது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி சரி வாங்கட்டி. எட்டி நான் சேர்த்து விட்டதான் இருக்கணும். 5 பேரும் சேருங்க. இங்க பாருங்க ஃபீஸ் தானே. அந்த அண்ணாச்சி கிட்ட நான் பேசுதேன். அண்ணாச்சி பாவப்பட்ட பிள்ளைல எப்படியாவது சேர்த்து போடுங்க. உங்க காலேஜுக்கு பேரம் புகழும் வாங்கி தருவாள்னு சொல்லி போடுதேன். என்ன எப்படி சரிதானே? ஐ வில் ட்ரை. இது என்னடி பாச? இங்கிலீஷ். இங்கிலீஷா? தங்கிலீஷ். தங்கிலீஷா? அப்படின்னா அது ஒரு பாசை. அது என்ன இலவு பாசையா? போ, எனக்கு ஒரு பாசையும் தெரியல. அதெல்லாம் எங்கள மாதிரி படிச்ச பிள்ளைகளுக்கு தான் தெரியும். நீங்களாம் கொடுத்து வச்சாலாட்டி டா இஷ்டத்துக்கு இந்த 17 வயசு வரைக்கும் ஊர் சுத்திட்டு அலையுதிய. நான் 17 வயசுல எனக்கு 3 பையன்ல பிறந்து போச்சு. நாங்களே அந்த காட்டுல பிறந்தல்லேன்னு இருக்கோம். இவி வேற. அது வேற ஒண்ணு இல்ல தங்க கிழவி. உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. அதனால கல்யாணம் ஆகாம இருந்தோம்லேன்னு உங்களுக்கு பயம். எங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுமானே பயமாலாம் இருக்குது. ஏன்னா நாங்க 19 கிட்ஸ். பயமா தான் இருக்குது. அதான் ஆளுக்கு ஒத்தனை காதலிச்சிருக்கீரட்டி. காதல் என்னமோ காதலுதான். ஆனா ஒண்ணு கை கூடின மாதிரி தெரியலையே. என்னைக்கிட்டே காதல கை கூடி இருக்கு. இப்படி எத்தனை ஜென்மம் ஆனாலும் காதல் மட்டும் கை கூடவே கூடாது. என்ன தங்கம்பட்டி சொல்றிய? உண்மையான காதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எங்க காதல் கை கூடியா? இல்லடி அது ஒரு ஃப்ளோல உண்மை சொல்லிவிட்டேன் டி. இவ்வளவு இந்த ஜென்மத்துல கல்யாணம் முடிக்க மாட்டாள். கடைசி வரைக்கும் தங்கத்துக்கு துணையாதான் இந்த ஊர்ல கேள்விய சுத்த போறாள். சீக்கிரம் வாங்கடி போவோம். இல்ல நீங்க குளிச்சிட்டு போற வாங்கடி. உன்னை நான் அப்பவே துண்டு எடுத்து போடுன்னு சொன்னேன். துண்டு கொண்டு வரடி. ஓ தாவணி இருக்காச்சு தோத்தி. ஆமா என் தாவணி எங்க? அடி வயக்காட்ல போட்டுட்டேனே. இடி வயக்காட்ல போட்டுட்டேனே. பாத வெத்தி என் மானத்தை வாங்கிட்டா. நான் இப்ப எப்படி ஊருக்குள்ள வர முடியும்? இவ ஒரு வேளை கூட உருப்படி அவங்க கூட வந்து பார்க்க மாட்டாள.
உனக்கு எங்கேயுமே கூறு பத்தாது கேட்டியா? அது பத்தி ஏன் நைட்டி எங்க? நான் சிமிசோட நிக்கேன். அத்தி எடி மீன் பிடிச்சனா எங்க வச்சோம்? எடி நான் வெறும் சிமிசோட நிக்க மாட்டேன். அட எடுபட்டாலுல இவ்ளோ நம்பி 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டேன். இப்பதான் தாவாடியை காணும் நைட்டியை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுல. நான் இவ்வளோ எப்படியாவது கூட்டு போகணுமே, எப்படியாவது புத்தி பறிக்காத கூட்டு போயிடணும். இப்ப என்ன, ஒத்திக்கு தாவாணி வேணும், ஒத்திக்கு நைட்டி வேணும், இவ்வளவுதானே? கடகடன்னு ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தானே கிழவி. 500 ரூபாய் 500 ரூபாய் எப்படி ஓடுறது மட்டும் பாருங்களேன். மீன் பிடிச்சல நைட்டி எங்கடி? இது ஏதா மீன் கிடைக்கலையே, அந்த சவுதிக்குள்ளே பூத்து வச்சுட்டு வந்துட்டேன். இளங்கீரம் இதுக்கு தான் என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணும். எடி மீனா என் ட்ரெஸ் எடுத்து போட்டுடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாதா? எதுக்கு? உனக்கு தங்கங்க வீட்டை தான் சொல்லி விட்டுருப்போம்ல. அப்படின்னா இரு கருவேப்பிலை வர சொல்லுது. அவன் இதுக்கிட்ட ஏற்கனவே எங்க அம்மைக்கு அவனுக்கு ஏக பொருத்தம். இப்ப அவன் இங்க வந்து எனக்கு துணி எடுத்து கொடுத்தான்னு தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா சிவகாமி பஞ்சாயத்தை கூட்டிடுவட்டி. என்னட்டி வேலை பார்த்திருக்க நீ? கேட்டில துணி கடிச்சிட்டு ஓடியாங்க. சீக்கிரம் ஊருக்குள்ள போணும். கிணத்துக்கு மேல துணியை வச்சிருக்கேன், சீக்கிரம் போட்டுட்டு ஓடி வாங்கடி. அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்னமே. அந்த சாமத்துல உறக்கம் கெட்டது நாகரத்னமே. அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்னமே. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். நீங்க தைரியமா காலேஜ் கட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ். கேள்விப்பட்டேன் இங்க இருந்து படிக்க போனோம்னா குறைஞ்சது 15 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும்னு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து போனதா 15 கிலோமீட்டர், இதுக்கும் தாண்டி நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊர் பிள்ளைங்க எல்லாம் படிக்க போனோம்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். அதனாலதான் பாதி பிள்ளைங்க காலேஜுக்கே போகலன்னு கேள்விப்பட்டேன். அதான் சரி, இதுக்கும் பக்கத்துல இருக்க ஊர்லயும் சேர்த்து காலேஜ் கட்டிட்டேன்னா இங்க இருக்க சுற்றி வட்டத்துல இருக்கிற ஒரு 60 ஊர் பிள்ளைங்க நம்ம காலேஜ்ல படிச்சிருவாங்க. அதான் நல்ல முயற்சி சார். இந்த மாதிரி பணக்காரங்களாம் முன்னுக்கு வந்து செஞ்சாதானே எங்க ஊரும் முன்னேறும். யாருமே எங்க ஊருக்கு வரதில்லை. நீங்க முத வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் காலேஜ் கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கதான் தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணி கொடுக்குறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நாங்க பாத்துக்கிடுவோம். ஆனா உங்களுக்கு கிராம ஒத்துவரமானு பாத்துக்கிடுங்க. அடிப்படை வசதி எதுவும் இருக்காது. அடிப்படை வசதி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் உருவாக்க நான் வந்திருக்கேன். உங்க ஃபேமிலில ஃபேமிலி இனிதான் உருவாக்கணும். அட சார், நம்ம லிஸ்ட் நாங்களும் இனிமேதான் சார் உருவாக்கணும். அப்படியா? நான் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல, இனிமேதான் உருவாக்கணும். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் தான். சக்கா நம்ம என்னன்னா சார், பொண்ணு யாருன்னு சொல்லிருங்க, தூக்கிடுவோம். ஒன் சைடு. இன்னும் அந்த சைடு வந்து பதில் வரல சார். சினிமாக்கார மாதிரி இருக்கீங்க, ஒன் சைடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை போய் எந்த பொண்ணு அது காதலிக்காம இருந்துருமா? அப்படிலாம் பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும். பொண்ணுங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க. அழகா இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணு லவ் பண்ண மாட்டாங்க. அவங்க அழகெல்லாம் பாக்குறது இல்ல, மனசை மட்டும் தான் பார்ப்பாங்க. கரெக்ட், மனசை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க நம்ம சந்தோஷமா பாத்துக்கிட்டோமா, அதை மட்டும் தான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. உண்மையான லவ் மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. உண்மையான காதலை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. வேற எதுவும் அவங்க எதிர்பார்க்கறது இல்ல. சும்மா நக்கலுக்கும் பேச்சுக்குன்னா அதை எதிர்பார்க்கறாங்க, இதை எதிர்பார்க்கறாங்கன்னு கேலி பண்றாங்க. ஆனா உண்மையிலே பெண்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை ஆறுதலா அவங்க நம்ம தோல்ல சாஞ்சு பேசணும். நம்ம அவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இது ஒன்னே ஒண்ணுதான் எல்லா பெண்களும் எதிர்பார்க்கறாங்க. உண்மைதான் சார். நாம தான் வேணும்னு இடம் பிடிக்கிறாங்கல்ல, அப்போ சீக்கிரமா பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்க முடியாதா? அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும். சார், எங்க ஊர்ல 5 பிள்ளைங்க சேர்றாங்க. 500 ரூபாய் கொடுத்துருவியல்ல? அடக்கி அளவி, இந்த 5 பிள்ளைகளையும் கூட்டு வந்துட்டு நினைக்க. 5 பேரா? அப்படின்னா அவங்களதான் இருக்கணும். சார், 5 பிள்ளைகள் கிணத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒத்திக்கு தாவாணிய காணும், ஒத்திக்கு நைட்டிய காணும்னு புலம்பிட்டு கிடந்தாள்வ. எல்லாத்தையும் கொடுத்து கூட்டு வந்துகிட்டு இருக்கேன் பாத்துக்காங்க. அட எடுபட்ட கிழவி, ஐயோ மானத்தை வாங்குது. எத்தனை கிழவி கிணத்துக்குள்ள தவக்க கிடந்த மாதிரி கிடக்காள்வ. தண்ணிய விட்டு வெளியில வரவே மாட்டேங்கால பாத்துக்காங்க. தண்ணிக்குள்ள கிடந்ததுக்கு அப்புறம் தான் ஒத்தி தாவாணிய காணும்னே சொல்றா பாத்துக்காங்க. ஐயோ மானத்தை வாங்குதே. தங்க கிழவி அநேகமா ராணியா இருக்குமோ? ஒருத்தி போட்டுக்க ட்ரெஸ்ஸே மறந்துட்டா. ஆதிராதான் நானும் தாங்கிட்டு இருக்கேன். எட்டி பிரிச்சுறேன். தங்க கிழவி ஆதிராதான் போட்டுக்க ட்ரெஸ்ஸே மறந்துட்டா பாத்துக்க. நாளை தாங்க போட்டுறேன். 500 ரூபாய் கொடுத்துருவியல்ல? தாராளமா வாங்கிக்கோங்க. இருங்க, இப்ப கொடுக்காதீங்க, வேலையே நடக்காது. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க. எடுபட்ட கருவாப்பையில கொடுக்க வெளியும் கொடுக்காம பண்ணிவிட்டானே. இரு, அந்த பிள்ளை சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது. சீக்கிரம் வாங்க. ட்ரெஸ் போட்டு வரல, போட வரல. ஐயோ பாதராத வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வருவாள்வே. சரிங்க சார், நான் அந்த காலேஜ் விஷயமா அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ்.
இல்ல சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. இந்த இது எண்ணெயில இருங்க, நாங்க போய் அதை பார்த்து அளந்து எடுத்துட்டு வந்துடுறோம். அதான் பஞ்சாயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எங்க ஓகே சொல்ல மாட்டேங்க. இவக்கிட்ட நீ ஓகே வாங்கிது பாப்போம். சான்ஸே இல்ல. வாயும் மூடுறா, உண்மைதான் சொன்னேன். சார், அங்க ஒருத்தி வந்துட்டா. இன்னும் 4 பேர் பின்னாடியே வரவா பாத்துக்கங்க. ஹாய் சபா. கொன்னுருவேன். நான் அதை சொன்னேன்ல. பேரும் நினைக்க கேட்டல, மாடு 2 பாதை 2 பாத்துக்க. ஆனாலும் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிவிட்டேன். அவ காதல எடுக்காம எங்க போயிடுவா? விரட்டியாவது தாலியை கட்டிட மாட்டேன். நிஜமா இன்னும் 1 மாசம் பாப்பேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, தாலியை கட்டிடுவேன். ஆட்ரா சத்தம் நானா கட்டிடுவேன். எப்படி தாலியை கட்டுன்னு மட்டும் பாரு. எவ்வளவு நேரம் ஓடுதான்னு நானும் பாக்குறேன். நான் மனசுல சொல்லிட்டேன், நான் பொறுமையாதான் இருக்க மாட்டேன். இதே வீரப்பதான் நாங்க 4-5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். கெட்ட முடியலையே. ஏய், என்ன பத்தி தான் தெரியுமா? எப்படி தாலி கட்டுன்னு மட்டும் பாருங்கடா. கட்டிடுவானோ? கால்ல என்ன கிடக்குன்னு பாத்துக்க ராஸ்கல். பக்கத்துல வந்து தொலைச்சிரும் தொலைச்சி. பாப்போம் டீ பாப்போம். எத்தனை நேரம் எத்துக்கிட்டு நானும் பாக்குறேன். அவன் எனக்கு விஷயம் தெரியும் போலுக்கு. அதான் ஊருக்கே தெரியுமே. கெடுப்பட்ட பையன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தாலி கட்டுவானாம். தாலி எப்படி கட்டுறன்னு பாக்க கையை நொடிச்சிருவேன் ராஸ்கல். ஆமா, நோண்டிப்பா ஆளை பாத்துக்கிட்டு பத்தி எப்படி பேசுதா பத்தியா? டைம் அவ கூட தான் வாழணுமா? இவதான் எனக்கு வேணும். ரொம்ப கஷ்டப்பட போற பாத்துக்க. அவ வாய் எப்படி இருக்கும் தெரியுமில்ல? அவ வாய் எப்படி பேசினாலும் பரவாயில்ல, அவதான் எனக்கு வேணும். சரி விடு, உன் தலையில யாரால மாத்த முடியும்? 2வது டிக்கெட் வந்துட்டு 200 ரூபாய் கன்ஃபார்ம். சார், 2வது உள்ளவளும் வந்துட்டா சார். வரட்டு வரட்டு. எங்க நம்ம அழக்கானா? அவளை எங்க? வருவா. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் ஓடியாண்ணா. சரி. அப்படி யார்தான் காலேஜ் கிட்ட வந்திருக்கா? ஹாய். அவ பேரு ஜபா. சபாவா பேர் வச்சுக்கிற பாரு. ஜபா இல்லாட்டி ஜபா. சோப்பா, இவன் அலப்புற தாங்க முடியலப்பா. பேசாம வந்து பொண்ணு கல்டா. எங்க நான் தான் பொண்ணு கட்ட ரெடியா இருக்கேன். உன் தங்கச்சி தான் கட்ட மாட்டாளா? அப்போ விட்டுரு. மீறி கட்டினா உன்னை ஓடட்டடிப்பா. சத்தம் கட்டாம இரு. இன்னும் எனக்கு உன் தங்கச்சி தான் வேணும். சொன்னா கேளு. அவ உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணா நல்லது. நீ தப்பிச்சேன்னு அர்த்தம். விட்டுரு. அதெல்லாம் முடியாது. அவளை பத்தி இவனுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நினைக்க. அவ கையால செத்துறதா அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னடி நம்ம பண்ணமே 7.5 மாத்து சனி. அதேதான் 7.5 மாத்து சனியா? என்னடி சொல்லுத? ஹாய் சனியா. ஹாய் சொல்லுதுடி. சத்தம். அத்தி, நாங்க பண்ண வேலை அத்தா ஊர் வரைக்கும் வந்துட்டா. ஆத்தாடி ஆத்தாடி, எங்களை காப்பாத்ததுக்கு ஒருத்தர் இல்லையா? ஆத்தாடி ஆத்தாடி. தமிழே. ஹாய். ஐயா இருக்கட்டும். ஆத்தாடி நிக்கிற பாரு. பேசி கட்டு மூஞ்சி மோரையும் பாரு. நானும் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இவா ஒரு குருட்டு கபோடி. வந்தோன்னு அவனை பத்த திட்டுவா. பக்கத்து இருக்க ஆளை பார்த்து கலந்து பாரு. இவா போடி. போடவா கால போட்டு முடிச்சிடும் பாத்துக்க. நீ வீம்புல வந்துட்டு யாமல பள்ளி போட. மூஞ்சி மோரையும் பாரு. ஆமாமா, நல்லாதான் இருக்க. ஐடி காணும்னால போட்டு வந்திருக்க. மூஞ்சி மோரையும் பாரு. சண்டை பயங்கரம் போலுக்கு. ஆமா ஆமா. இனிமேல் என்ன கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் இருக்கேன். பிரேக்கப் பிரேக்கப் பிரேக்கப். நீ பிரேக்கப் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் எடுத்து பாரு. ஹாய். சாக்கா இருக்கு பாத்தியா? என்னடி என்ன இதெல்லாம்? தங்கங்களை எப்படி கூட்டது இருக்கு பாத்தியா? சார், 300 ரூபாய் ஆச்சுது. அதுக்கு என்ன கொடுத்துருவோம். இப்ப என்ன பண்ண?
இது எதுக்கு வந்தேன்னு சாக்கா அவராளுவ வேலை பண்ணிச்சா அது ஒண்ணு இல்ல திட்டல அதான் இவன் வேற நேரம் கடந்து காமெடி பண்ணிக்கிட்டு அத்தி, எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஜீவன் இல்லையா? அடி, குளிச்சிட்டு சோப்பு டப்பா அங்கே வச்சு தந்துட்டியா? ஐயா பாரு என்ன நம்மள பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. கிணறு ஃபுல்லா சோப்பு தண்ணியா இருக்கு நீ. கிணத்துக்கு சோப்பு கொண்டு வரதுன்னு கேள. கேக்கடி. ஏறு ஒரே வாசனை. சோப்பு ஃபுல்லா கரைஞ்சு போச்சு. இந்த ராணிட்டு திண்ணல தான் வச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப சோப்பு பிரச்சனை ஒரு பிரச்சனையா? இப்ப நம்ம பாடும் கரையன்னு கரைய போகுது. கொஞ்சம் எடுத்து பாரு. என்ன? எதுக்கு மீனா போய் இவ்வளவு சிக்னல் கொடுக்குதே? இவளுக்குன்னு ஒரு கோடு வேட்டு இருக்குமோ? கண்ணாலே பேசுறாளுவ. இவங்க 5 பேருக்குமே ஒரு பாசம் இருக்கும். அது நமக்கு புரியாது, புரியவும் செய்யாது. கண்ணாலே பேசுவாள் பாரு. இவ ஒரு ஆன்சர் பண்ணுவா, அங்க வந்து பேசுவா. ஆனா அது அவளுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. யார் எடுத்து பாருவலா? யார் எடுத்து பார்க்கணுமா? 7 மத்து சனிடி. 7 மத்து சனியா? ஹாய் ஹாய். இல்ல நோ சார் ஐயோ மாட்டிக்கிட்டா உங்களுக்கு. யாரடி கொண்டு வந்தா? நான் ரொம்ப நேரமா சாக்குல தான் நிக்கேன். நீ இன்னும் அதிர்ந்து வந்திருக்க மாட்டியா? ஹாய். எப்படி இங்க? என்ன பேசுறாளுங்க? சந்தேகம் வந்து தெரியாதமா நின்றுவா. இதெல்லாம் முன்னாடி சிக்னல் கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுக்க? நானே அதிர்ச்சில உறைஞ்சு போய் நிக்க. எப்படி நாங்க மாட்டிக்கிட்டோம்? போச்சு. ராணி எங்கடி? கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய்ச்சவக்கு மச்சான் நீயும் சுந்தரி நானும் போட்டா தோள் பறக்கும் நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும். இவ வரதுக்கு முன்னாடியே அலப்பறை பண்ணிட்டு தான் வர. எப்படி? அது தாசுக்கு தான் பிடிக்கும். ஏண்டா பையன் உள்ள சுச்சுவேஷன் தெரியாம எந்த பாட்டு படிச்சுட்டு வருது பாரு. அவ கரெக்டான சிச்சுவேஷன்ல கரெக்டான சாங் என்னைக்கு படிச்சா? நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும். ஏ தங்கங்களே ஐஸ்கார் வந்துட்டு போய்டாரா? இந்த வெக்கம் மானம் சூடு எதுவும் இவளுக்கு கிடையாது. நேர்ல யார் இருந்தா நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு பேசிட்டு வருவோம் வருவா. கொலை வெறியில இருக்கேன், பார்த்து வா சொல்லிட்டேன். அம்மா முடியலையே. இவளையும் வச்சுக்கிட்டு நாம படுத பாடு இருக்கு பாரு. அடப்பற பண்ணாம வந்து தொலைட்டி. ஒருத்திக்குமே பொறுப்பே கிடையாது. அம்மா சொல்லிவிட்டேன். ஐஸ்காரே தெற்கு தர நிக்காரு. அங்கதான் வா வா வாமன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐஸ்கார அங்க விட்டுட்டு நீங்க இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதான் வர வழியில நெல்லப்பூர் உருவிட்டு வந்தமே. நெல்லப்பூர் எங்கடி? நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா ஊருலகில் அவள போல பேர் வருமா? அழகு பொம்மை உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். கிட்டி ஐஸ்கார தெற்கு தர நிக்காருன்னு சொன்னேன். அட கராப்பையில எங்கதான் நிக்கணும்? என்ன தெருல வரும்போது அலப்பறை பண்ணாம நீ வரவே மாட்டேல. நீ ஒரு நாளும் இப்ப என்ன புதுசா வந்து தெருல பிறந்து வந்திருக்கோம். அத 17 வருஷமா இருக்கும் இல்ல. சரி வீட்டுக்கு போ. என்ன புதுசா ரொம்ப அக்கறைப்படுதா? சப்பா இவ வேற. இவன் பார்வை வேற சரியில்லை. சப்பா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ராணி அப்படியே அங்க பாரு. எங்க கொஞ்ச இடத்துல பாரு மட்டி. அடி ஆயிரம் முத்தம் கொடுக்க மாட்டே. என்னடி முத்தம் கொடுக்காரு? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அப்படியே போவா. அதான் ஏத்து பாரு மட்டி. அத்தி 7 மத்து சனி. அத நீ இப்பதான் பாக்கியாங்க. சார் 5 டிக்கெட் வந்துட்டு 500 ரூபாய் கொடுத்துறணும் சார். ஏடுபட்ட தங்கம் கழுவி பாத்திருக்க வேலை. 500 ரூபாய் என்ன? 500 கோடியே கொடுக்கலாம். கோடியில ஒரு தீயமா. சார் உங்களை தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 500 ரூபாய் கொடுத்துருவியல்ல?